பூனை புலியை பார்த்து அதே போன்று மாறுவதற்கு முயற்சி செய்ததாக ஒரு குட்டி கதை இருக்குது. அதே போல தான் திமுக முயற்சிக்குது. முஸ்லீம் வாக்கு வெளியே போயிடுச்சு, கிறிஸ்துவர் வாக்கு, தலித்து வாக்கு, கம்யூனிஸ்ட் வாக்கு எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ திமுக வாக்கு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. அது 10ஓ 15 கூட வராது. கேவலங்க, காரி துப்பணுங்க. ஒரு கொலை குற்றவாளிக்கு மேலே 14 மர்டர் கேஸ் நிலுவையில் இருக்குன்னு பேப்பர் பார்க்குறீங்களா? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக சமீபத்தில் ஒரு ஜென்சி மீட்டிங் போட்டிருந்தாங்க. மறுபடியும் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை திரட்டி திமுகவை வலுப்படுத்துறதுக்கு தயாராகிட்டாங்களா? இல்லை, இப்போது பூனை புலியை பார்த்து அதே போன்று மாறுவதற்கு முயற்சி செய்ததாக ஒரு குட்டி கதை இருக்குது. நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் அதே போல தான் திமுக முயற்சிக்குது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த 5 வருடத்தில் நீங்கள் கொள்கை ரீதியாக இளைஞர்களை தேர்ந்தெடுக்கவே இல்லை. கருணாநிதி காலத்திலே கொள்கை ரீதியாக இளைஞர்கள் தயார்படுத்தப்படவில்லை. இப்போ அதுதான் கழுத தேஞ்சு கட்டெரும்பாகி திமுகவிடம் கொள்கை கூட்டங்களே இல்லை, கொள்ளை கூட்டம் தான் இருக்குது. இப்போ தான் அதுக்கான சில பத்திரிகையாளர்கள் சேர்ந்தெடுத்துருக்காங்கல்ல. இல்லை, அவன் மாதிரி இருக்கவங்க, அவன் செந்தில் வேல் பல பேர் போயிட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் எத்தனை செந்தில் வேல்கள் சீப்பு செந்தில் போனாலும் அதை மீட்டெடுக்க முடியாது. கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபோடாது. இதுதான் திமுக. திமுக 10% வாக்கைத்தான் இப்போ வைத்திருக்கு. ஏன்னா 25% வாக்குகள் அத்தனையும் இப்போ வெளியே போயிடுச்சு. முஸ்லீம் வாக்கு வெளியே போயிடுச்சு, கிறிஸ்துவர் வாக்கு, தலித்து வாக்கு, கம்யூனிஸ்ட் வாக்கு எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ திமுக வாக்கு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. அது 10ஓ 15 கூட வராது. இப்படி 10-15 வைத்திருப்பவர்கள் இப்படி 35 நோக்கி நகர முடியும்? வாய்ப்பே இல்லை. அதிமுக இவ்வளவு படுதோல்வியிலும் 25% வாக்கு வாங்கியிருக்கு. கூட்டணியில் யாருமே இல்லை. பாஜக பூரா டிவிக்கு போயிட்டான், அன்பு பண்ணிட்டு ஆளே இல்லை. ஆனால் அதிமுக எவ்வளோ வாக்கு இருக்குது? 21.1. அவங்களுக்கே 22% தனிப்பட்ட முறையில். இது எந்த காலத்திலையும் உடையாது. இதுதான் அரசியல். ஆனால் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளோடு 25. இந்த குதிரை பேரம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திரு வைகோ அவர்கள் பேசிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். கடந்த காலத்தில் எங்களுக்கே பண்ணாங்க, இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் எந்த கட்சிக்காக இருந்தாலும் தகுதி இருக்குதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. மெல்ல அவரும் திமுக விட்டு விலகுவதற்கு தயாராக இல்லை. அவர் வெற்றி பெற்ற 2 பேரும் உதயசூரியனில் இருக்காங்க. ஆமாம், எந்த காலத்திலும் விலக முடியாது. சீர்காழி மடத்துக்குள்ள 2 பேரும் நீங்கள் இப்போ அந்த மாதிரி இப்போ முஸ்லீம் கட்சியில் ஜவஹர்லா கூட இனிமேல் நாங்கள் சொந்த சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு இருக்காங்க. அந்த வருத்தம் ஏக்கம் அவங்களுக்குலாம் வந்துருச்சு. கண்டிப்பாக நாமளும் சொந்த மந்திரியாக இருக்கலாம். அந்த சின்னம் அந்த வருது. அதை திருமாவளவன் முழிச்சுக்கிட்டாரு. திருமாவளவன் முழித்து கொண்டார், கம்யூனிஸ்டுகள் விழித்து கொண்டார்கள். கம்யூனிஸ்ட் எந்த காலத்துலேயும் சின்னத்தை விட்டு தர மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு கொள்கை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சீட்டுக்கு 25 கோடி ரூபா கொடுத்தாங்க. வைகோக்கெல்லாம் 50 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதுதான் முக்கியம். அதை தாண்டி அங்கே கொள்கை வைகோ ஒரு கட்சி தலைவர், அவ்வளோதான். இப்போது இருக்கிற இந்த ஷார்ட் டைம், அதாவது சிஎம்மாக பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் அவர்களில் இப்போ அதிகப்படியான ஒரு நீங்கள் டெய்லி பேப்பரில் பார்க்கும்போது கொள்ளை வழக்குகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். மாதத்துக்கு 1-2 மாதிரி வரும், தினசரி வர மாதிரி இருக்குது. இது மாதிரி நிகழ்வை ஊடகங்கள் பெரிதுபடுத்துகிறதா இல்லது இப்போ அதிகமாக தான் நடக்கிறதா? இல்லை, நீங்கள் இது கடந்த காலத்தில் நடந்ததை போல தான் நடக்குது. இது என்ன காரணம்னா, காவல்துறை அதிகாரிகள் கண்டிக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு எந்த குற்றவாளிக்கும் காவல்துறை மீது பயமே இல்லாமல் போச்சு. முன்பிருந்த ஆட்சி எப்பவுமே இல்லை. என்ன காரணம்னா, அதை கூலிக்கு எனக்கு ஒரு நண்பர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார். அந்த ராமநாதபுரத்தில் கூலிப்படை பூராமே ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி தான் இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கே கொலை நடந்தாலும் அங்கே கனெக்ஷன், அங்கே கனெக்ஷன் இல்லை, அங்கிருந்து தான் வருவான். கனெக்ஷன் என்னது? இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனா? அங்கிருந்து தான் வருவான். ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி நடத்தில சந்தேகம்,
10 லட்ச ரூபா கொடுத்து மனைவியினுடைய முகத்தை சிதைச்சு கொள்ள சொல்லிட்டான். அவன் கொண்டுட்டான். அவனுக்கு தூக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறான். எஸ்பி கூப்பிட்டு அவனை அடிக்காத, ரிமாண்ட் பண்ணுங்கிறார். அந்த குற்றவாளி சொல்கிறான், டைம் ஆச்சியா, 24 ஹவர்ஸ் என்ன ரிமாண்ட் பண்ணியா? யார்கிட்ட? போலீஸில் சொல்கிறான். அப்புறம் எப்படி குற்றம் ஒழியும்? நீங்கள் எஸ்பியாக வருகிறவர்கள் நீங்கள் 2 கோடி ரூபா கொடுத்து அந்த ஊருக்கு அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் வர்றான். 2 கோடி கொடுத்து கலெக்டர் எஸ்பி 2 பேருமே கோடிகளை கொடுத்து அங்கே வர்றாங்க. இப்போ எதுக்கு வர்றாங்க? மறுபடியும் ஆனால் அந்த கல்ச்சர் குறைஞ்சிருச்சு. அதாவது பார்ட்டி எந்த அதெல்லாம் சார், அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன், திருவல்லிக்கேணி, டி நகர், மாம்பழம், நீலாங்கரை 25 லட்ச ரூபா அந்த இன்ஸ்பெக்டருக்கு. எதுக்கு 25? ஏன்னா ஈசிஆரில் பூராமல் எல்லாம் பார் கீரு ரெசார்ட்டு விபச்சார விடுதி பூரா இருக்குது. எங்கே? நீலாங்கரை ஏசி இன்ஸ்பெக்டருக்கு 25 லட்ச ரூபா. டி நகர் இன்ஸ்பெக்டர் ஏசிக்கு, ஏன்னா நகைக்கடை இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, மாமூல் வரும். திருவல்லிக்கேணியில் லாட்ஜு ஒரு 1000 லாட்ஜ் இருக்குது, அங்கே மாமூல் வரும். ஏன் வேறு எங்கேயும் போனால் வேலை செய்ய மாட்டாரா அந்த இன்ஸ்பெக்டர்? இல்லைங்க, எனக்கு அது பாரிஸ் போலீஸ் ஸ்டேஷன் நல்ல வருமானம். இப்படி இருந்தால் அது எப்படிங்க குற்றம் குறையும்? 2வது, எந்த காவல்துறை அதிகாரியும் அந்த குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றத்தை நிரூபிப்பதே இல்லை. சார்ஜீட் போட்டால் வேலை முடிஞ்சு. இப்போ நிறைய ஸ்டேஷனில் சார்ஜீட்டே போடாமல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வரதராஜன் ஒரு இன்ஸ்பெக்டருங்க, ராமநாதபுரம் தொண்டியில் இருந்தார். நான் சொல்லுவது ஒரு 10 வருஷ கதை. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒரு 250 கேஸு சார்ஜீட்டே போடாமல் இருந்தது. அவர் ஏசிஐ விளாத்திக்குளம் போயிட்டார். அவருடைய உறவினர் தான் சுபாஷ்னு எஸ்பிட்டு இருந்தார். 250 கேஸ் சார்ஜீட் போடாமல் இருந்தால் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா? வரதராஜன் இப்போ அவர் விளாத்திக்குளம் போய் டிஎஸ்பி ஆகிட்டார். குற்றவாளிகளுக்கே ஒரு துணிச்சல். அதுதான் காரணம். நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் காரணம். குற்றவாளி ஒரு லைஃப் நீங்கள் அதாவது கேவலங்க, காரி துப்பணுங்க. ஒரு கொலை குற்றவாளிக்கு மேலே 14 மர்டர் கேஸ் நிலுவையில் இருக்குன்னு பேப்பர் பார்க்குறீங்களா? இது ஒரு நாடாங்க இது. அப்போ போலீஸை பூரா கலைச்சிடலாமே, காவல்துறையை கலைச்சிட்டு அது பூரா காவி பெயிண்ட் அடிச்சிடலாமே. அதே மாதிரி குற்றம் செய்தவர்கள் ஒரு வாட்ச் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த நடைமுறையும் நான் என்ன கேட்குறேன், ரவுடி மேலே 20 கேஸ் 15 கேஸ் குறைவில்லாத ஒரு ரவுடி இருக்கான காமிங்க. இப்போ அசிங்கமா இல்லையா பேப்பரில்? என்ன, இவர் மீது 13 வழக்கு நிலுவையில் உள்ளது வருதா பேப்பரில்? அப்போ ஒரு வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா 13 லைஃப் அவனுக்கு கிடச்சிருக்கும். அப்போது காவல்துறை ஆய்வாளர்களோ ஏசிக்களோ டிசிக்களோ அதெல்லாம் செய்கிறது.